ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 जय रामकृष्ण। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் எல்லையற்ற கருணையினால் ஆதிசங்கரரின் சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய நூலை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयतामपसिद्धिः। काम्ये मतिस्त्यज्यताम्
पापोगः परितूयता भवशुके दोषोऽनुसन्धीयता आत्मेच्छा व्यवशीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यातश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वः परित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् மூன்றாவது பாராவில் கடைசி உபதேசம். வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். வேதம் என்றால் வேதம், உபநிஷதங்கள், பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம், இது போன்ற எல்லா நூல்களையும் யாருக்கு எந்த நூல்கள் பிடிக்குமோ அதை தினசரி படிக்கணும். ஒரு பேஜ் படித்தாலும் அதை தினசரி படிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். இப்போ என்ன நூல் படிக்கிறோமோ அதுக்குள்ள என்ன விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களோ, என்ன உபதேசம் இருக்கிறதோ அதை லைஃப்பில் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். புஸ்தகம் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருந்துடக்கூடாது. புஸ்தகம் படித்தா புஸ்தகம் என்ன சொல்லி கொடுக்குதோ அதை நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது. அது சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். அந்த செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் கடமை இருக்குது. அந்த கடமைகளை பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், தோட்டத்தில் புல் களை எடுக்கிறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை பகவானுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எண்ணத்தோடு செய்யணும். பலனை விரும்பி செய்யக்கூடிய அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய புத்தியை விட்டுடணும். ஆசையோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. மன தூய்மைக்காகவும் வெறுப்பு இல்லாமலும் எல்லா காரியத்தையும் செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களிலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, குறையில்லாத இன்பம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். விரைவாக உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் பாராவு. செகண்ட் பாரா, எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். சத் சங்கத்சு விதீயதாம், பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம்,
முதலான சாதனைகளை பழக வேண்டும். அதிகம் பேசக்கூடாது. எவ்வளவு தேவையோ, எங்கே தேவையோ, எப்படி பேசணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாதனைகள் என்று பெயர். எவ்வளோ பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும், இது தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் பலவிதமான 50% மேலே பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அப்போ சாதனைகள் என்பது இதெல்லாம் இருக்குது. உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட முயற்சி செய்ய வேண்டும். தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். அவரை தினந்தோறும் வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை நன்றாக கேட்க வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து கேட்க வேண்டும். இது செகண்ட் பேரா. மூன்றாவது பேரா, மகா வாக்கியத்தின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்னது? வாக்கியார்த்தச்ச விசாரியதாம். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை பயன்படுத்தவும் வேண்டும். நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். எனது பிரம்மாஸ்மிதி விபாவியதா. ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். அஹரஹ கர்வஹ பரித்யஜ்யதாம். உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். தேகேகம் மதி உஜ்யதாம். இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். கடந்த வகுப்பில் பார்த்தது தேகேகம் மதி ருஜ்யதாம். நான் உடலில் நான் அப்படிங்கிற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். இன்றைய உபதேசம் புதஜனைகி வாதக பரித்யஜ்யதாம். புதஜனைகி வாதக பரித்யஜ்யதாம் அப்படிங்கிறதான் இன்றைய உபதேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வணக்கத்திற்கு உரிய பெரியவர்களிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். இதே சங்கராச்சாரியார் நம்ம என்ன சொல்லியிருக்காரு? தர்க்கம் செய்யணும்னு சொன்னார், துஸ்தர்க்கம் செய்ய வேணான்னு சொன்னார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? வணக்கத்திற்கு உரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், பெரியவர்கள், மாண்புமிக்கவர்களிடம் போகும் பொழுது வாதம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால என்ன நன்மை, என்ன தீமை வரும், ஒரு சாதகனுக்கு என்ன விதமான தீமை வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆன்மீக வாழ்க்கையில் 3 விஷயங்கள். ஒன்று சாதகன், சாதனை, சாத்தியம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பேர்? சாதகா. சாதகா. இப்போ ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இந்த நேரம் வீட்டில் உட்காந்துட்டு எத்தனையோ சீரியல் பார்த்துட்ருக்கலாம். எத்தனையோ விதமான நமக்கு பொழுதை போக்குறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக பஸ்ஸை பிடிச்சி நம்ம தேடி இந்த ஆசிரமத்துக்கு ஓடி வர்றோம்? ஏன்னா சாதகா. நமக்கு புரிஞ்சிருச்சு வாழ்க்கையில் நோக்கம் என்னன்னு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை நோக்கம் என்பது பணத்தை சம்பாதிக்கிறது, மற்ற எல்லா விதமான கம்ஃபர்ட்டையும் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் அது வரும், வாழ்க்கையில் வரும், அது வந்த வேகத்தில் போயிடும். ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது இறைவனை அடைவது, அல்லது நான் இந்த பரம்பொருள் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. இதுதான் வாழ்க்கை நோக்கம். அது புரிஞ்சதுனால தான் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா, 3 மணி ஆச்சா, ஆசிரமம் அப்படிங்கிறது நமக்கு இயல்பாக ஞாபகத்துக்கு வருது, போகணும் அப்படின்னு. அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம வர்றோம். ஸோ அதனால தான் சாதகா சாதனை. என்னென்ன சாதனை? இது வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் சாதனை தான். வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். எல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மீனிங்கெல்லாம் சொன்னேன். இது எல்லாமே நம்ம ஆன்மீக சாதகர்கள் செய்யக்கூடிய சாதனை. அப்போ 3வது ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? சாத்தியம். அப்போ எதை நோக்கி இதை செய்கிறோம்?
எதை நோக்கி செய்கிறோம் அப்படின்னா நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன். குருநாதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, தத்துவமசி, நீயே அந்த பரம்பொருள் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அதை உணர்வதற்கு என்ன பண்ணணும், இந்த சாதனைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நான் இந்த பரம்பொருள் அப்படிங்கிறத நம்ம ஒரு பீரியடில் நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சாத்தியத்தை அடையிற வரைக்கும் இருக்கக்கூடிய முயற்சி இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் தொடரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆனால் கொஞ்சம் நம்ம வேதங்களையோ உபநிஷதங்களையோ புனித நூல்களையோ படித்த உடனே மனசுக்குள்ளே ஒரு ஞாபகம் வந்துடும், ஒரு எண்ணம் வந்துடும், நான் பகவத்கீதையை படிச்சுட்டேன், நான் ராமாயணத்தை படித்து முடிச்சுட்டேன், நான் மகாபாரதத்தை கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. நம்ம புனித நூல்கள் படிக்கும் பொழுது பக்தி சிரத்தையோடு படிக்கணும். அந்த குருநாதர் மேலே ஒரு நம்பிக்கையோட ஒரு பக்தியோடு அதை படிக்கணும். படிச்சுட்டேன் அப்படின்னா அங்கே அறிவு பூர்த்தி ஆகலைன்னு அர்த்தம். படிச்சுட்டேன்னு எந்த ஒரு நூலையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, ஆஸ் லாங் அஸ் ஐ லிவ் so long do I learn. எதனால் வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிறோமோ அது வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் அவதார புருஷர். சொன்னது யார்? அவதார புருஷர். அவர் கற்றுக்கொள்வது ஏதாவது இருக்கிறதா, தேவை இருக்கிறதா? என்ன சொல்கிறார்? நமக்காக சொல்லி கொடுக்குறாரு. வாழ்க்கையில் எப்போதும் நான் படிச்சுட்டே முடிச்சுட்டேன்னு சொல்லாத, படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஹம்பிள்னஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு முறை ராமகிருஷ்ண மிஷனுடைய 9வது பிரசிடெண்ட், இதெல்லாம் அரிய விஷயங்கள், இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்காது. ராமகிருஷ்ண மிஷனுடைய 9வது பிரசிடெண்ட் ஸ்ரீமத் சுவாமி மாதவானந்தஜி மகாராஜ், அவருடைய காலத்தில் நடந்தது. ஒரு நாள் அவர் தான் பிரசிடெண்ட். இப்போ பக்தர்கள்லாம் தினசரி ஒரு டைம் வச்சுருப்பாங்க. பக்தர்கள் மகாராஜா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. பிரம்மச்சாரிகள் சாதுக்களும் வருவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. இது எவ்ரிடே, இது ரொட்டீன் வேலூர் மடத்தில். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு பிரம்மச்சாரி வர்றார். பிரசிடென்ட் மகாராஜ், அவர் தான் சுவாமி மாதவானந்தஜி மகாராஜ், அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறார். சுவாமி, நீங்கள் அந்த புஸ்தகம் படிச்சிருக்கிறீங்களா, அந்த புஸ்தகம் படிச்சிருக்கிறீங்களா, அந்த கமெண்ட்ரி படிச்சிருக்கிறீங்களா, இதை படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புஸ்தகங்கள் பேரெல்லாம் கோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். இதை கவனித்தார் மகாராஜ். இந்த பையன் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை டமாரம் அடிக்கிறதுக்கு தான் பார்க்குறானே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத புரியுது. அதே நேரத்தில் எல்லோரும் முன்னாடி அவனை குற்றம் சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, தம்பி நான் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ ஆம் நவ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சிம்பிளாக நான் ராமகிருஷ்ணனுடைய கதா அமுதமொழிகளை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. நீ பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்குற, நீ பெரிய பண்டிதர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட ஒரு சின்ன கொஞ்சம் விஷயம் படிச்சுட்டோம், ஒரு 10 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா தலக்கணம் வந்துடக்கூடாது. நம்ம எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்துடும். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேர் தான் வித்யா கர்வம்னு பேர். இதுக்கு முன்னாடி படித்தோம், உபதேசம் படித்தோம், அஹரஹ கர்வக பரித்தெஜ்யதாம். அந்த வித்யா கர்வம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அது அவ்வளோ சீக்கிரம் வித்யா கர்வம் போகாது. மற்ற கர்வமெல்லாம் வந்துச்சுன்னா போயிடும். ஏன்னா அந்த பணத்தினால கௌரவம் வந்துச்சுன்னா, பணம் தீர்ந்து போச்சுன்னா கௌரவம் காணாமல் போயிடும். மற்ற எல்லா கம்ஃபர்ட்னால கௌரவம் தான் அது நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும். இல்லாமல் போச்சுன்னா அந்த கௌரவம், அந்த கர்வமும் போயிடும். ஆனால் வித்யா கர்வம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. வித்யா கர்வம் வராமல் இருக்கணும்னா குருநாதர்கிட்ட எப்போதும் அந்த பணிவு என்பது இருக்கணும். சாஸ்திரத்து மேலே முழு நம்பிக்கையோடு படிக்கணும். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் கதாமிருத்தம் அமுதமொழிகள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நான். நீ
பெரிய பெரிய பண்டிதர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு அப்போ தான் புரிஞ்சது, நம்ம வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம். பெரிய மகான், கடவுளை காட்டி கொடுக்கக்கூடிய மகான் முன்னாடி போய் நின்றுட்டு என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்கப்படுகிறார். பிற்காலத்தில் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிறார்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு சாதகர்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் வரலாம். வந்தால் நம்ம அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புதஜனைகி வாதக பரித்தெஜ்யதா அப்படிங்கிறது. அதே நேரத்தில் அரை குறை அறிவு எப்பொழுதும் ஆபத்தில் முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சின்னதாக குட்டி கதை சொல்கிறேன். அதாவது ஒரு விமான நிலையம், விமான நிலையத்தில் பல்வேறு விமானங்கள் வந்து நிற்கும் வரிசையாக. அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸெல்லாம் வரிசையாக நிற்கிற மாதிரி விமான நிலையத்துலேயும் அதே மாதிரி வரிசையாக விமானங்கள் வந்து வரிசையாக நிற்கும். விமானம் வந்து லேண்டிங் ஆன உடனே அது வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. பயணிகள்லாம் இறங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃபுக்கு வேலை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அடுத்த ட்ரிப்புக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்துட்ருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள். ஒரு நாள் ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுறார், அங்கே போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கார். உள்ளதே விமானத்துக்குள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கார். எல்லாம் முடிச்சுட்டு பயணிகள் ஏரியாலாம் முடிச்சுட்டு அந்த காக்பீட் அப்படி சொல்லக்கூடிய அந்த விமானி ஓட்டக்கூடிய அந்த பகுதிக்கு வர்றார். அங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கார். அப்போ அவர் கண்ணில் ஒரு புஸ்தகம் படுது. அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது. அது என்ன புஸ்தகம் அப்படின்னா, விமானம் ஓட்டுவது எப்படி, விமானம் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. டைட்டிலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இவர் பார்க்குறாரு, என்ன தான் இருக்குது இந்த புஸ்தகத்தில் அப்படின்னு. அது ஒரு பேஜை திருப்புறார். ஒரு பேஜை திருப்பினோடனே விமானம் என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆன், அதாவது விமானம் வந்து என்ஜின் ஆன் ஆகிறதுக்கு ரெட் கலர் பட்டனை அழுத்தவும் அப்படின்னு போட்டுருச்சு. பார்க்குறாரு, ஈஸி தானே, இது என்ன இவ்வளோ கஷ்டமாக அந்த விமானத்தை ஓட்டுறது, ரெட் கலர் பட்டனை அழுத்தவும். ரெட் கலர் பட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தார். ரெட் கலர் பட்டனை அழுத்திட்டார். அழுத்தினோடனே என்னாச்சு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விமானத்தினுடைய இன்ஜின் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப குஷி ஆகிட்டார். இவர் வந்து உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணக்கூடியவர், க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறவர். திடீர்னு பார்த்தா புஸ்தகம் கண்ணில் பட்டுடுச்சு. அதை பார்த்துட்டு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டார், விமானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ வந்து ரெட் கலர் பட்டன் அழுத்தியாச்சு. விமானத்தோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், விமானம் நகரணும். அதுக்கு என்னென்னு பார்க்குறா, தேடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. விமானத்தை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நீல நிற பட்டனை அழுத்தவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. தேடி தேடி பார்க்குறாரு, நீல நிற பட்டன் அங்கெங்கோ இருந்துச்சு. அது ஒரு அழுத்தினார். அப்போ விமானம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப குஷி ஆகிட்டார் இவர். விமானத்தை தூரத்துலேருந்து பார்க்குறவர், விமானத்தில் போய் க்ளீன் பண்ணுறவர், விமானத்தை ஓட்டுறதுக்குன்னா ரொம்ப குஷி ஆகிட்டார். உடனே அந்த விமானியோட இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டார். விமானம் நகர்ந்துக்குச்சு. அப்போ விமானம் போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, என்னை எடுத்துக்கிட்டு எங்கே வர்றாரு, இந்த ரன்வேக்கு கொண்டு வந்துட்டார். அடுத்து என்ன பண்ணணும், விமானம் பறக்கணும். விமானம் பறக்கிறது, அதுக்கு புஸ்தகத்தில் ரெஃபரன்ஸ் போயிட்டே இருக்கிறார். விமானம் பறக்கணும் அப்படின்னா பச்சை நிற பட்டனை அழுத்தவும் அப்படின்னு போட்டுருச்சு. பச்சை நிற பட்டனை போய் ஒரு அழுத்தினார். விமானம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நகர்ந்துட்டு இருந்தது டேக் ஆஃப் ஆகிடுச்சு. மேலே வந்து பறக்க ஆரம்பிச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. அவர் வாழ்க்கையில் கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார், இப்படி விமானத்தை இயக்குவேன் நான் வந்து அப்படின்னு அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். அப்போ ரொம்ப சந்தோஷமாக விமானத்தை மேலே வந்து போய் பறந்துட்டு போயிட்டுருக்குது. நல்லா அழகாக ஆனந்தமாக போயிட்டுருக்கா. ரொம்ப நேரம் கழித்து டாயின் ஒரு சவுண்டு கேட்குது. விமானம் பெட்ரோல் முடிஞ்சு போச்சு, வந்து உடனே வந்து எங்கேயாவது லேண்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வருது. விமானம் பெட்ரோல் பூரா முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் வந்து ட்ரைவ் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். இப்போ வந்து எங்கேவாது லேண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்போ ஓடி போயிட்டு புஸ்தகத்தை எடுத்து பார்க்குறாரு. விமானத்தை வந்து கீழே இறக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தேடி தேடி பார்க்குறாரு. கடைசி அந்த புஸ்தகம் பூரா படித்து முடிச்சிட்டார். கடைசியாக என்ன சொல்லுச்சு, விமானத்தை கீழே இறக்கணும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் வால்யூம் 2 இருக்குது. இவர் படித்தது வால்யூம் 1 தான் படிச்சிருக்காரு. வால்யூம் 2 புஸ்தகம் அங்கே இல்லை. வால்யூம் 2ஆம் நம்பர் வால்யூமு புஸ்தகமே அங்கே கிடையாது. இப்போ அவர் எங்கே போய் படிக்கிறது, எப்படி விமானத்தை கீழே இறக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இதுதான் அரை குறை அறிவு.
அரைக்குறை அறிவு என்பது எப்பொழுதும் ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும். அதாவது சாஸ்திரம் படிக்கும் பொழுது பொருள் உணர்ந்து படிக்கணும். திருவாசகத்தில் படிச்சிருக்கிறோம், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ எந்த ஒரு சாஸ்திரம் படித்தாலும் அதனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரி, சாஸ்திரம் படிக்கிறோம். சாஸ்திரம் படித்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதாவது வாழ்க்கையின் நோக்கம் இறைவன் அடையணும் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் பெரியவர்களிடம் வாதம் செஞ்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஞான நிஷ்டை நமக்கு வராது. ஞானத்தில் நிஷ்டை இருக்கணும். நிஷ்டைன்னா உறுதி இருக்கணும். எந்த ஞானம்? தன்னை பற்றிய அறிவு, ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் அந்த நிஷ்டை நமக்கு வராது. ஏன்? நம்ம பெரியவர்களிடம் பணிவோடு இருந்து கேட்கணுமே தவிர அவர்களிடம் வாதம் செய்யக்கூடாது. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வாதம் செஞ்சால் நல்லது தானே சுவாமி? சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு, துஸ்தர்காத்து சுவிரம்யதா. அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஸ்ருதிமதா தர்க்கா அனுசந்தியத்தான்னு சொல்கிறாரு. அப்படின்னா எங்கே செய்யணும், எப்போ செய்யணும், அது ரொம்ப முக்கியமாக. இப்போ 4 பண்டிதர்கள் இருக்கக்கூடிய சபையில் இருந்து வாதம் பண்ணால் அவர்களும் தன்னுடைய கருத்தை சொல்வார்கள், நம்மளோட கருத்தை சொல்லலாம். அந்த அறிவை விருத்தி செய்வதற்கு ஓகே. ஆனால் பெரியவர்களிடம், மதிப்புக்கு உரியவர்களிடம், மகான்களிடம், ரிஷிகளிடம் செல்லும் பொழுது நம்முடைய சிற்றறிவை டமாரம் போட்ட காட்டக்கூடாது. நமக்குள்ளே இருக்குது கற்றது கை மண் அளவு. யார் சொல்லிக்கா? ஔவையார். அவ்வளோ பெரிய ஞானி. அவங்களே என்ன சொல்கிறாங்க? கற்றது கை மண்ணளவுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரியவர்களிடம் போகும் பொழுது அந்த பணிவோடு போகணும். அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது ஒரு அறிஞர்கள் சபை இருக்குது. அங்கே இப்போ படித்த நிறைய கற்றறிந்த அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படின்னா அங்கே 2 தரப்பும் உட்கார்ந்துருப்பாங்க. அவரவர் வாதத்தை எடுத்து சொல்வார்கள். இவருக்கு தெரியாத ஒரு கருத்தை சாஸ்திரத்திலிருந்து அவர் எடுத்து சொல்லலாம். அவருக்கு தெரியாத இவர் ஒரு கருத்தை சொல்லலாம். 2 பேரும் ஈக்குவலாக வாதம் பண்ணி அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக செய்கிறது என்பது சாஸ்திர சம்மதம் இருக்கிறது. ஆனால் அது கரெக்டு. ஆனால் பெரியவர்களிடம் இருக்கும் பொழுது, அவர்களிடம் போகும் பொழுது பணிவோடு இருக்கணும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு அரசன் இருந்தான். அவன் நல்லபடியாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கான். ஒரு முறை அவனுக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. அரசர்கள் என்றாலே பலவிதமான அவர்களுக்கு தினசரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாத்தையும் அவர்கள் சரி பண்ணணும். அப்போது ஒருத்தர் சொன்னார், பாகவதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கருத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பாகவதத்தை, அதாவது சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜாவுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர் 7 நாள் இந்த பாகவதத்தை சொன்னார். 7ஆவது நாள் அந்த மகாராஜா மன்னருக்கு பிரம்ம ஞானம் கிடைச்சது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ராஜா என்ன பண்ணார்? யாரெங்கே அப்படின்னார். உடனே ஓடி வந்தாங்க. நாளைக்கே ஒரு பண்டிதரை ஏற்பாடு செய்யுங்கள். எதுக்கு? பாகவதம் சொல்லி கொடுக்கணும். நாளைக்கே ஒரு பண்டிதரை ஏற்பாடு. உடனே அவங்க தேடி பார்த்தாங்க. அந்த நாட்டிலே மிகப்பெரிய பண்டிதர் யாருன்னு தேடி பார்த்துட்டு ஒரு பண்டிதரை கூப்பிட்டு அடுத்த நாள்லேருந்து மகாராஜாவுக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடாயிடுச்சு. தினசரி அவர் வருவார், பாகவதம் சொல்லுவார், அதுக்கான விளக்கம் சொல்லுவார். தொடர்ந்து போயிட்டே இருக்குது. 1 வாரம் இல்லை, 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் மட்டும் கிடையாது, 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ராஜா பார்த்தார், இல்லையே யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னாங்களே, அதாவது சுகபிரம்ம ரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாள் பாகவதம் சொன்னார், அவருக்கு பிரம்ம ஞானம் கிடைச்சதாக சொன்னாங்களே, நான் 2 மாதம் படிச்சிட்ருக்கிறேனே, இன்னும் எனக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கலையே அப்படின்ட்டு அடுத்த நாள் அந்த பண்டிதர் வரட்டும் அப்படின்னு காத்துட்டே இருக்கார். அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்தார். சொன்ன உடனே இதே கருத்தை அவர்கிட்டையும் கேட்டார். என்னுடைய கேள்விக்கு நீங்கள் சரியான விளக்கம் நாளைக்கு சொல்லலை அப்படின்னா உங்கள் தலை துண்டிக்கப்படும்
அப்படின்ட்டு விட்டார். அதாவது நாங்கள் 2 மாதமாக உங்கள்கிட்ட கிளாஸை படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு இன்னும் பிரம்மஞானமே வரல, இதுக்கு சரியான நீங்கள் பதில் சொல்லலைன்னா, நாளைக்கு காலையில் சொல்லலைன்னா உங்கள் தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கா ரொம்ப சோகம். அவர் ஒரு ஏழை பிராமணர், பாகவதம் படிச்சிருக்காரு. அரசர் கூப்பிட்டு அனுப்புனதுனால போய் சொல்லி கொடுக்க போனார். அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கவலையாக வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறார். எப்பவும் சந்தோஷமாக போவார். அரண்மனையிலேருந்து போகும்பொழுது அன்றைக்கி ரொம்ப கவலையாக வருத்தத்தோடு போகிறார். வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவருக்கு ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு அப்பாவை முகத்தை பார்க்குது. என்னப்பா இன்றைக்கி இவ்வளவு சோகமாக வர்றீங்க, வருத்தமாக வர்றீங்களே, அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறார். இல்லை சொல்லுங்கள் நீங்கள், நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு. நீ இதுக்குள்ள இது எப்படி உதவி செய்ய முடியும், இது பெரிய பெரிய சமாச்சாரமாச்சே அப்படின்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, ராஜா இந்த மாதிரி சொல்லிட்டார், நாளைக்கு காலையில் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என்ன பண்ணுவார், தலையை வெட்டிடுவார். அந்த பொண்ணு சொல்லுச்சு, இவ்வளோதானா, இதுக்கு போயா நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லுச்சு. இதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, நாளை காலையில் என்னை கூட்டிகிட்டு போங்க அரண்மனைக்கு, நான் பதில் சொல்கிறேன். அவர் பார்த்தார், நீ என்ன 5ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்ருக்கிற, ஒழுங்காக உனக்கு ஏபிசிடியே ஒழுங்காக சொல்ல தெரியாது, நீ என்ன பாகவதத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல், அது எனக்கு ராஜாவுக்கு, நாட்டை ஆளக்கூடிய ராஜா அவருக்கு எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இதில் நீ எப்படி தீர்ப்பு சொல்ல போகிற அப்படின்னு இல்லை நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க. இப்போ பார்த்தார், அவருக்கு வேறு வழியும் கிடையாது. நாளை காலையில் அவர் போய் எப்படி பதில் சொல்கிறது, இந்த ராஜாவுக்கு பதில் சொல்கிறதும் தெரியாது. வேறு இருக்க ஒரே ஒரு ஸ்கோப்பு, இந்த பிள்ளை தான், ஒரு சின்ன பிள்ளை என்ன சொல்லுது, ஒரு பாசிட்டிவாக சொல்லுது. சரி வா பரவாயில்ல கூப்பிட்டு போனார். அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்கு சரியான நேரத்துக்கு போகிறாரு. ராஜா உட்காந்துருக்கார். பணிவோடு போய் ராஜா முன்னாடி நின்றுட்டு சொல்கிறார், அரசரே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க எனக்கு நேற்று, அந்த கேள்விக்கான பதிலை என்னுடைய பொண்ணு சொல்லுவா அப்படின்னு சொன்னார். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் உங்கள் பொண்ணு பதில் சொல்லுவாளா, இது என்ன விசித்திரமாக இருக்குது. இல்லை ஆமாம் ராஜா, என்னுடைய பொண்ணு அப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிள்ளை அப்படி அரசர் முன்னாடி போய் நிற்கிது. நீ தான் எனக்கு பதில் சொல்ல போறியா? ஆமாம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி சொல்லு பார்க்கலாம், எதனால் நான் 2 மாதமாக பாகவதம் படிச்சிட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன், இன்னும் எனக்கு பிரம்மஞானம் வரலையே, ஏன் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுச்சு, உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும். குட்டி பொண்ணு, அது சொல்கிறபடி இப்போ யார் கேட்கணுமா, ராஜா கேட்கணும். சரி பரவாயில்ல, நீ சொல்லு என்ன செய்யணும். அதாவது என்ன சொல்லுச்சு, என்னை பிடிச்சி அந்த தூணில் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு. கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லுது குட்டி பொண்ணு, என்னை பிடிச்சி அந்த தூணில் கட்டுங்க அப்படிங்கிறது. சரி யாருங்கே வந்தாங்க, 2 பேர் கைத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த குட்டி பிள்ளையை கொண்டு போய் தூணில் வச்சு கட்டிட்டாங்க. சரி இப்போ சொல்லு பார்க்கலாம். அடுத்து அங்கேருந்தே அந்த பொண்ணு பேசுது, உங்களையும் ஒரு தூணில் கட்ட சொல்லுங்கள். இப்போ யாரை கட்டணும், ராஜாவை கட்டணும். அந்த மன்னரை பிடிச்சி தூணில் கட்ட சொல்கிறான். என்னது இந்த சின்ன குழந்தை நம்ம கூட விளையாடுது, சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், சின்ன பிள்ளை தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை ரொம்ப குஷி ஆகிட்டார். ஆரங்கே அப்படின்னாரு. 2 பேர் வந்தாங்க, ராஜாவை பிடிச்சி கொண்டு ஒரு தூணில் கட்டிட்டாங்க. இப்போ அந்த குட்டி பிள்ளை சொல்லுச்சு, இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ ராஜா பார்த்தாரு, ஓ ஏதோ ரகசியம் இருக்குதாட்டிருக்கு, அதான் யாருக்கும் தெரியாமல் சொல்கிறதுக்காக இவ்வளோ வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, அவங்க அப்பா அவங்க முதல் கொண்டு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ அரண்மனைக்குள்ளே யார் 2 பேர் இருக்கா, ராஜாவும் அந்த சின்ன பொண்ணும் இருக்காங்க. 2 பேர் என்ன இருக்காங்க, தூணில் கட்டி இருக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சு, ராஜா என்னை அவுத்து விடுங்க, என் கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ராஜா சிரித்தார், என்ன புரியாத பொண்ணாக இருக்கிறேன் நீ, நான் பாட்டு சிவனேன்னு சேரில் உட்காந்துருந்தேன், என்னை பிடிச்சி கொண்டாந்து கட்ட சொல்லிட்ட, உன்னையும் கட்டி வைக்க சொல்லிட்ட, எல்லாரையும் வேற வெளியே அனுப்பிட்ட, எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க, இப்போ யார் உன்னை அவுத்து விடுவா, நம்ம 2 பேருமே கட்டப்பட்டு இருக்கிறோம், அதனால் உன்னை நான் அவிழ்த்து விட முடியாது
அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்லுச்சு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் விடை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் விடை அப்படின்னு. என்ன கேள்வி கேட்டார் ராஜா? 2 மாதமாக பாகவதம் படிச்சுட்டேன், எனக்கு இன்னும் ஞானம் வரலேன்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுக்கு கேள்விக்கு விடை இதுதான். என்ன அப்படின்னா, சுகபிரம்ம ரிஷி அப்படி அவர் பெரிய மகான், பகவானை நேரில் பார்த்தவர், பகவானே அவர் தான். பரீட்சித் மகாராஜா மிகப்பெரிய சாதகர், கடவுளை அடையன்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு சாதகராக இருந்தார், நிஷ்டையாக இருந்தார், குரு பக்தியோடு இருந்தார், பணிவோடு இருந்தார், கேள்வி கேட்டார், சாஸ்திரம் படித்தார், அதன்படி வாழ்க்கையை நடத்தினார். இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே சொன்னவரும் உயர்ந்த இடத்துல இருந்தார், கேட்டவரும் உயர்ந்த இடத்துல இருந்தார். அதனால அங்கே 2 சாத்தியமாச்சு. இங்கே சொன்னவர் யார் தெரியுமா? எங்கள் அப்பா. அவர் சாஸ்திரம் படிச்சிருக்கார், அதற்கான விளக்கம் தெரியும். ஆனால் சாஸ்திரம் சொல்லக்கூடிய உட்பொருளை அறிந்தவர் அல்ல. எங்கள் அப்பா சாஸ்திரம் சொல்லக்கூடிய உட்பொருளை அறிந்தவர் அல்ல. அவர் பிரம்ம ஞானி கிடையாது. அவர் ஜஸ்ட்டு படிச்சிருக்கார், அந்த சாஸ்திரத்தை படிச்சிருக்கிறார், அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியும். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ராஜ்யத்தை பற்றின சிந்தனை தான் இருக்குது. அரை மணி நேரம் உட்காந்து அவர்கிட்ட அந்த கதையை கேட்ட உடனே ஞாபகம் பிரம்ம ஞானம் வந்துடுமா? நீங்களும் முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட நிலையில் தகுந்த சாதகனா நீங்களும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அந்த நிகழ்ச்சியோடு இதை கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. அப்போ தான் அந்த ராஜாவுக்கு புத்தி வந்தது. ஸோ சாஸ்திரம் படிக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். பிரம்மஞானம், நான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாதகன் என்ன பண்ணணும்? சாதனை பண்ணணும். நம்ம ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தோம். நம்ம முதல்ல இந்த கிளாஸில் என்ன சொன்னேன்? சாதகா, சாதனா, சாத்தியம். சாதகா, சாதனா, சாத்தியம், இந்த 3 இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த சின்ன ஒரு குழந்தை கூட ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த ராஜாவுக்கு புரிய வச்சதாக ஒரு கதை இருக்குது. அது மாதிரி வணக்கத்திற்கு உரியவர்களிடம் போகும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய வாதம் செய்யக்கூடாது, தர்க்கம் செய்யக்கூடாது. அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். அது கேட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ரெஃப்ளெக்ட், திரும்ப திரும்ப அதை சிந்தனை பண்ணணும். என்ன சொன்னாங்க, என்ன கருத்தை சொன்னாங்க, அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான முயற்சி பண்ணணும். ஒரு சாதனையில் ஈடுபடணும். அப்படிங்கிறதா நம்ம கருத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வாதம் செய்யக்கூடாது. பொதுவாக சாதகர்கள் யார் வாதம் செய்வா அப்படின்னா பண்டிதர்கள் செய்வார்கள். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், என்னை விட நீ பெரிய ஆளா, அங்கே தான் வாதம் வருது. யார் பெரியவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் வாதம் தேவைப்படுது. ஆனால் சாதனை இல்லை, சாதகர்களுக்கு அது தேவையில்லை. அதிலும் பர்டிகுலராக பெரியவர்களிடம் வாதம் செய்யக்கூடாது, பெற்றோர்களிடம் வாதம் செய்யக்கூடாது, அனுபவம் மிக்கவர்களிடம் வாதம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவரை பார்க்குறதுக்கு ஒரு மருத்துவர் போனார். ஒரு ரிஷி அவரை பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் போகிறார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கடவுளை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். முனிவர் சொன்னார், ஆம் பார்த்துருக்கிறேன், பகவானை பார்த்துருக்கிறேன், எஸ் அப்படின்னார். நீங்கள் பார்த்தது உண்மை அப்படின்னா எனக்கு காட்டுங்க. யார் கேட்குறது? டாக்டர் கேட்குறார். நீங்கள் பார்த்தது உண்மை அப்படின்னா எனக்கு காட்டுங்க அப்படின்னார். இப்போ அந்த முனிவர் சொன்னார், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? டாக்டருக்கு படிச்சிருக்கேன், மருத்துவம் படிச்சிருக்கேன். நல்லா படிச்சிருக்கிறீங்களா? நல்லா படிச்சிருக்கேன், நான் தான் நம்பர் 1 ரேங்க் வாங்கினேன். சரி, அதுக்கப்புறமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா மருத்துவத்தை? தினசரி நான் கிளினிக்லாம் வச்சுருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். தினசரி பேஷண்ட்டுக்கெலாம் கரெக்டான முறையில் டயக்னோஸ் பண்ணுவேன், கரெக்டான முறையில் மெடிசன் நான் கொடுப்பேன், ரொம்ப சந்தோஷமாக போவாங்க, நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அப்படின்னா நீங்கள் என்னையும் டாக்டர் ஆக்குங்க. முனிவர் என்ன சொன்னார்? என்னையும் டாக்டர் ஆக்குங்க, நீங்கள் தான் நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், என்னையும் டாக்டர் ஆக்கிடுங்க அப்படின்னாரு.
அப்போ அந்த டாக்டர் சொன்னார், அது எப்படி முடியும், அதுக்கு ஒரு படிப்பு வேணாமா, எடுத்த உடனே நீங்கள் டாக்டர் ஆகிட முடியுமா, அதுக்கு ஒரு படிப்பு வேணும் அப்படி சொன்னார். இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு படிப்பு வேணும். ஒரு டாக்டராகி இந்த உலகியல் வாழ்க்கையில் ஒரு உடம்புக்கு மருத்துவம் செய்கிறதுக்கே ஒரு படிப்பு தேவை அப்படின்னா, பிறப்பு இறப்பு இல்லாத சம்சார அந்த இதிலேருந்து விடுபடக்கூடிய அந்த ஒரு கடவுளை அடைகிறதுக்கு ஒரு படிப்பு வேண்டாமா? அந்த படிப்பு தான் ஆழ்ந்து மூழ்கு, டைவ் டீப். கருத்துக்களை கேட்கணும், தொடர்ந்து படிக்கணும், ஆழ்ந்து சிந்தனை பண்ணணும், டைவ் டீப். அந்த கடவுளை அடைகிறதுக்கு ஒரு படிப்பு வேணும். அந்த படிப்பை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு யார் சொன்னது? முனிவர் சொன்னார். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கணும், அரைக்குறை அறிவு எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அரைக்குறை அறிவினால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புதஜனேகி வாதக பரித்தெஜ்யதா அப்படிங்கிறதா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரி, வணக்கத்துக்கு உரியவர்கள் பெரியவர்களிடம் வாதம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், ஞான நிஷ்டை வராது, அதாவது ஞானத்தில் உறுதி கிடைக்காதுன்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர்களிடம் வாதம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களை நாம் வெல்ல வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷம் வரும். அதனால் என்ன வரும் அப்படின்னா, வேத புத்தி தோன்றும். நீ வேறு, நான் வேறு. சாஸ்திரம் என்ன சொல்லுது, மகான்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அந்த பரம்பொருள்னு சொல்லுது. நமக்குள்ள பேத புத்தி வரும். ஏன்னா அடுத்தவரை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த இயல்பாகவே அந்த உணர்வு வந்துடும். அதனால் பெரியவர்களிடம் போகும் பொழுது, மரியாதைக்குரியவர்களிடம் போகும் பொழுது எப்பொழுதும் பணிவாக இருக்கணும், தர்க்கம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல 3 பேர் என்னாச்சுன்னா, 3 பேர் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணாச்சு, 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு, இந்த 3 பேரையும் தூக்கில் போடுங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. ஒருத்தர் யார் அப்படின்னா, ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர், பகவான் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கார். இன்னொருத்தர் யார் அப்படின்னா, அவர் ஒரு வழக்கறிஞர். இன்னொருத்தர் பெரிய ஃபிலாசபியெல்லாம் படித்தவர், தத்துவ அறிஞர். இந்த 3 பேருக்கும் தண்டனை சொல்லிட்டாங்க. என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. அடுத்த நாள் காலையில் அவங்க 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும். 3 பேர் அங்கே போய் நிற்கிறாங்க. முதல்ல ஒருத்தரை கூப்பிட்றாங்க. யார்? ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர். அவரை போய் அந்த தூக்கு மேடையில் நிற்க வைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்போம். தூக்கு மேடைக்கு போனோன்னே என்ன பண்ணுவாங்க, முகத்தெல்லாம் கவர் பண்ணிவிட்டு கைத்தை கட்டிட்டு இழுத்துருவாங்க. இழுத்தா முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, உனக்கு ஏதாவது கடைசியாக ஆசை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கடைசியாக ஆசை இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ அவர் கேட்ட உடனே இவர் சொன்னார், பகவான் இருக்கிறார், இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். யார்? இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர். உடனே நடக்கட்டும் அப்படின்னு உடனே ஆர்டர் போட்டாங்க. தூக்கு கயிறை பட்டன் அழுத்துனாங்க. கழுத்து வரைக்கும் வந்துச்சு, அப்படி நின்றுக்குச்சு. கழுத்தில் போய் முடியலை, அது கம்ப்ளீட் ஆகலை, அப்படியே நிற்கிது. உடனே எல்லாரும் சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்த்தாங்க. பரவாயில்ல, இவரை பகவான் காப்பாற்றிட்டார். பகவான் இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அதனால் இவர் பகவான் காப்பாற்றிட்டார், அவரை உடனே ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவர் கைத்திலேருந்து கழட்டி அவரை அனுப்பிட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, உங்களை பகவான் காப்பாற்றிட்டார், நீங்கள் போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்து யார் வரணும்? வழக்கறிஞர் வரணும். அவரை கொண்டு நிறுத்தினாங்க. அவர் நிறுத்தின உடனே கடைசியாக உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? சத்தியம், நீதி வெல்லும், நீதி வெல்லும். அவர் வழக்கறிஞர் இல்லையா, படிச்சிருக்கார் இல்லையா, நீதி வெல்லும் அப்படின்னார். உடனே பட்டன் அழுத்தினாங்க. அடுத்து கயிறு போய்கிட்டே இருக்குது. கழுத்து வரைக்கும் வந்துச்சு, நின்றுக்குச்சு. கயிறு கம்ப்ளீட் ஆகலை. பார்த்தாங்க, பரவாயில்லையே, நீதி வெல்லும் சொன்னார், நீதி ஜெயிச்சிருச்சு, அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. நீதி ஜெயிச்சிருச்சு, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் இருக்கா? தத்துவம் படித்தவர்.
அவரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார், எனக்கு இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கையெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, இந்த நீதியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் கவனித்தேன், அந்த கயிற்றுல ஒரு முடிச்சு இருக்குது, அது சரியாக வந்து அந்த முடிச்சை எடுத்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். அந்த கயிற்றுல ஒரு முடிச்சு இருக்குது, அதனால தான் அந்த முடிச்சு வரைக்கும் வந்தோன்னு நின்றுக்குச்சு, அதனால தான் இந்த 2 பேருக்கும் வந்து நடக்கலை அப்படின்னாரு. எல்லோரும் பார்த்தாங்க, இது யாருமே சொல்லலையே. ஓடி போய் பார்த்தாங்க, கயிற்றுல அவர் சொன்ன மாதிரியே என்னாச்சு, அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு முடிச்சு இருந்தது, அந்த முடிச்சை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சரி இப்போ ஏற்றுங்க, மேலே ஏற்றுங்க அப்படின்னா ஏற்றிட்டு பட்டன் அழுத்தினாங்க, அவருக்கு தூக்கு தண்டனை. சில நேரங்களில் உளறி கொட்டாமல் இருக்கணும். சில நேரங்களில் என்னாச்சு, நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம், ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம், ஒரு நாலடியார் படிச்சிருப்போம், மண்மணிக்கடி படிச்சிருப்போம், ஒரு 10 ஸ்லோகம் சொல்ல தெரியும் பகவத்கீதையிலேருந்து. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பெரியவர்களிடம் போய் நிற்கும் பொழுது நம்ம பெருசாக டாம்பிகம் பண்ணிக்கக்கூடாது. சில நேரங்களில் அமைதியாக இருந்தாலே எல்லாம் சரியாக நடக்கும். இவர் அமைதியாக பேசாமல் இருந்திருந்தார்னா இவருக்கு அதே மாதிரி கைத்தில் முடிச்சுலேருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பார். இவர் என்ன பண்ணிட்டார், அதை கவனித்து சொன்னார். இவருக்கு என்னாச்சு, அந்த அரைகுறை அறிவு அவருக்கே ஆபத்தாக முடிஞ்சுது. அதாவது சாஸ்திரத்தில் நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 67வது ஸ்லோகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 18வது அத்தியாயத்தில் 67வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்சா அஸ்ரூஷவே வாச்சியம் நச்ச மாம் யோப்பிய சூயத்தி. அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, அதாவது ரொம்ப பிரியமானவன் நீ எனக்கு, அதனால் உனக்கு இந்த பெரிய உண்மையை, இந்த சாஸ்திரத்தோட கருத்துக்களை உனக்கு நான் எடுத்து சொன்னேன். இதை நீ யாருக்கு சொல்லக்கூடாது தெரியுமா, தவம் செய்யாதவருக்கு சொல்லாதே. யாருக்கு சொல்லக்கூடாது, இதம் தே ந அத்தபஸ்காய, தபஸ்காய தவம் செய்பவர், அத்தபஸ்காய தவம் செய்யாதவருக்கு சொல்லாதே. அப்புறம் நச்ச மாம் யோப்பிய சூயத்தி, யார் பக்தி இல்லாதவருக்கும் சொல்லாத. சாஸ்திரத்து மேலே பக்தி இருக்கணும், குருவின் மேலே பக்தி இருக்கணும், பகவான் மேலே பக்தி இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறவருக்கு தான் இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் யார் என்னை இகழ்ந்து பேசுகிறானோ, என்னைன்னா ஸ்ரீகிருஷ்ணன் மட்டும் கிடையாது, ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒரு உருவம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள். இப்போ இறை தத்துவத்தையே யாரும் மதிக்காமல் இருக்கிறானோ அவர்களுக்கு உயர்ந்த தத்துவ விலங்குகளை சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த இடத்துல மௌனமாக கூட இருந்துடு அப்படிங்கிறார். இது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் கீதையிலே சொல்லி கொடுக்குறார். அப்போ ஒரு சாதகன் எப்படி இருக்கணுங்கிறத அங்கே கோடிட்டு காட்டியிருக்கார். சாதகர்கள் எப்படி இருக்கணும், எப்பொழுதும் ஹம்பிளாக இருக்கணும், பணிவோடு இருக்கணும். பெரியவர்களை பார்க்கும் பொழுது, அனுபவம் மிக்கவர்களை பார்க்கும் பொழுது, போகும் பொழுது பணிவாக இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கணும், கேட்டு என்ன பண்ணணும், வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சான்றோர்களை அவர்களை வணங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்து ஞானத்தை பெறணும் அப்படின்னு கீதை சொல்லுது. தத்வித்திகி பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தித்தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா அப்படின்னா, அதாவது அந்த மகான்களிடம் போகும்பொழுது அவர்களுக்கு சேவை பண்ணணும், அவர்களுக்கு பணிந்து சேவை பண்ணி பணிவோடு கேட்டோம்னா நிச்சயமாக சொல்லி கொடுப்பார்கள். அதுதான் வந்து தகுதி, ஒரு சாதகனுக்கு இருக்கக்கூடிய தகுதி அந்த ஹம்பிள்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஹம்பிள்னஸ் வந்து ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானது. வெறும் ஏட்டறிவு மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பெரிய பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏட்டறிவு இருக்கிறவங்களிடம் தர்க்கம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர்கள் ஏட்டறிவு மட்டும் இப்போ இருக்கும், அனுபவம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களோடு நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அறிவும் போயிடும். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, பெரியவர்களிடம் தர்க்கம் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெறும் ஏட்டறிவு இருக்கிறவங்ககிட்டையும் போயிட்டு நம்ம தர்க்கம் பண்ணாலும் நமக்கு பெரிய பிரயோஜனம் இருக்காது. அவர்களுடைய இருக்கக்கூடிய குறைந்த அந்த குறை அறிவு, அவர்கள் சொல்லக்கூடிய தடித்த வார்த்தைகள், தகாத அணுகுமுறைகள் ஞானம் பெற துடிக்கக்கூடிய அந்த சாதகனுடைய வாழ்க்கையில் அந்த ஆர்வத்தை தகர்த்து விடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆர்வம் குன்றாமல் இருக்கணும், குறையாமல் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். அப்படின்னா சரியான குருவை தான் நாடி செல்ல வேண்டும்.
அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சரியான குருவை நாடி செல்லணும். எங்கே படிச்சிருக்கிறோம்? எந்த ஸ்லோகத்தில் படிச்சிருக்கிறோம்? சங்கத்சத்சு விதீயதாம் பகவதோ பக்தர் திருடாதீயத். அதுக்கு முன்னாடி இருக்குது பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதா ஆத்மேச்சாவவசீயதாம் நிஜகிரஹா தோரணம் விநிர்கம்யதா. அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா சத்வித்வானுபஸ்ருப்ஸ்யதா அப்படின்னா தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். அப்போ தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். அந்த குருநாதர் சாஸ்திரம் படிச்சிருக்கணும், சாஸ்திரத்தின் உட்பொருளை தெரிந்தவராக இருக்கணும், அனுபவத்திலும் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாரோ அதை அனுபவத்திலும் அவர் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அரைக்குறை அறிவு ஆபத்தில் முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆன்மீக சாதகர்கள் அரைக்குறை அறிவு இருப்பவர்களிடம் போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு ஒருத்தர் சொன்னார். எங்கள் மாமா வீட்டு மாட்டு தொழுவத்தில் நிறைய குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். இது காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணாவில் இருக்குது, அமுதமொழிகள் இருக்குது. எங்கள் மாமா வீட்டு மாட்டு தொழுவத்தில் நிறைய குதிரைகள்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ மாட்டு தொழுவம் வேறு, குதிரைகள் கட்டுற இடம் வேறு. அங்கே வேறு மாதிரி செட்டப் இருக்கும். மாட்டு தொழுவத்தில் குதிரையை கட்ட முடியாது, குதிரை கட்டுற இடத்துல மாடுகளையும் கட்ட முடியாது. இவருக்கு மாட்டு தொழுவம்னாலும் என்னென்னு தெரியலை, குதிரை கட்டுற இடமும் என்னென்னு தெரியல, மாட்டுக்கும் குதிரைக்கும் வித்தியாசமும் தெரியலை. அதனால என்ன சொல்கிறாரு, மாட்டு தொழுவத்தில் குதிரைகள் இருக்குது அப்படிங்கிற. அப்போ குதிரைக்கும் மாட்டுக்கே வித்தியாசம் தெரியலை. அதுதான் அரைக்குறை அறிவு. அரைக்குறை அறிவு எப்பொழுதும் ஆபத்தில் முடியும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு எரியும் விளக்கிலிருந்து தான் மற்றொரு விளக்கை ஏற்ற முடியும். அணைஞ்சு போன ஒரு விளக்கின் மூலமாக இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. அது மாதிரி ஒருத்தர் ஞானம் பெற்றவர் மட்டுமே இன்னொருத்தருக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அதனால தான் தகுந்த குருவை நாடி, அதை ஒரு அண்டர்லைன் போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சத்வித்வான் உபசிருப்ஸ்யதாம். தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். தகுந்த குருவை நாம தான் நாடி போகணும். தகுந்த குருவை எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஏக்கம் இருக்கணும். ஆதிசங்கரர் கேரளாவில் பிறந்தார், காலடியில் பிறந்தார். அவருடைய குருநாதர் எங்கே இருக்கார்? மத்திய பிரதேசத்தில் நர்மதா நதிக்கரையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார். தகுந்த குரு ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்புறமா இருக்கார். இவர் கேரளாவிலேருந்து பாலகன், 15 வயசு பாலகன் என்ன பண்ணுறாரு? நடந்து போகிறார். அந்த கரெக்டாக அந்த குருநாதரை போய் தேடி போய் கண்டுபிடிக்கிறார். இதை நம்ம அவருடைய சரிதத்தில் படிக்கிறோம். அப்போ தகுந்த குருவை அந்த சீடன் தேடி போகிறார். அப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையின் நோக்கம் இறைவன். அந்த இறைவன் அடைவதற்கு சாதனை பண்ணணும், சரியான வழிகாட்டுதல் வேணும். அதுதான் அந்த குருநாதர். சரியான நேரத்தில் நமக்கு பாதையை காட்டுகிறார்கள். குருநாதர் சரியான வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. அந்த வழிகாட்டுதலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்லிவிட்டு முடிச்சிடலாம். அதாவது இன்றைக்கி என்ன உபதேசம் அப்படின்னா, புத ஜனேகி வாதக பரித்யஜ்யதாம். வணக்கத்திற்குரிய பெரியவர்களிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். சரி, ஒரு நாள் ஒரு மகாராஜாவுடைய அரண்மனை. ராஜா இருக்கார், அங்கே ஒரு மந்திரி இருக்கார். அந்த மந்திரி ரொம்ப புத்திசாலி மந்திரி, ராஜாவுக்கு பிரியமானவர். ஒரு நாள் வழக்கமாக வரக்கூடிய டைமுக்கு வராமல் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார் மந்திரி. ராஜா கேட்டார், எதுக்காக லேட்டு, எதுக்காக காலை தாமதமாக வர்றீங்க அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தெரியாது ராஜா, என் வீட்டில் இருக்க 2 குழந்தைங்க இருக்குது. அதுங்கெல்லாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பதில் சொல்லி அவர்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி அதெல்லாம் அதுக்கப்புறமா வர்றதுக்குள்ளே எனக்கு இருக்கிறதே அந்த பாடு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அதனால லேட் ஆகிடுச்சு அப்படின்னார். ராஜா பார்த்தார், இந்த மாதிரியெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சாக்கு போக்கு. லேட்டாக வந்துட்டு இப்படி வர சாக்கு போக்கு சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? குழந்தைகள்லாம் கவனிக்கிறது, குழந்தைகளோட இதில் டீல் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறார். இல்லை ராஜா, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது, இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னா. என்ன பெரிய கஷ்டமான வேலை? சரி, இப்போ இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். என்ன பண்ணணும்? நீங்கள் குழந்தையா இருங்க. யாரை பார்த்து சொன்னார்? மந்திரியை பார்த்து சொன்னார். கொஞ்சம் நேரம் நீங்கள் குழந்தையா இருங்க.
நான் வந்து உங்கள் அப்பாவாக இருக்கேன். இப்போ வந்து நான் ராஜா கிடையாது. நீங்கள் வந்து குழந்தை, நான் வந்து அப்பா. இப்போ அப்பாவுக்கும் குழந்தைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க, வீட்டில் குழந்தை வந்து சேட்டை பண்ணிச்சு அதனால லேட்டாக வந்தேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் குழந்தை, நீங்கள் சேட்டை பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் சேட்டை பண்ணுங்கள், பார்த்துடலாம். நான் வந்து அதை வந்து எப்படி டீல் பண்ணேன்னு பார்த்துடலாம். சரி, 2 பேரும் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. யார் குழந்தை? மந்திரி. யார் அப்பா? அரசன் வந்து அப்பா ஆகிட்டார். இப்போ வந்து மந்திரி என்ன பண்ணிட்டாரு, தரையில் வந்து படுத்துட்டு கையை காலை ஆட்டி அழுதுகிட்டே இருக்கிறார். இந்த குழந்தைங்கள அழுக முடியல. எனக்கு மிட்டாய் வாங்கி கொடு, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். அழுதுகிட்டே இருக்கார். கையை காலை ஆட்டி குழந்தைங்க மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்பா வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பானை வேணும், ஒரு பானை வேணும் அப்படிங்குது. யாரங்கே? ஒரு பானை கொண்டு வாங்க அப்படின்னா. ஒரு பெரிய ஓவியம், பானை ஓவியம் இருந்துச்சு, பெரிய ஓவியம். அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்தா நீ கேட்ட பானை இந்தா வச்சுக்கோ. இதெல்லாம் எனக்கு வேணாம், உண்மையான பானை வேணும், உண்மையான பானை வேணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வம்பா போச்சு. உண்மையான பானை வாங்கினா குயவன்ட்ட போகணும், எங்கே இருக்கான்னு தெரியாது, தேடி கண்டுபிடிச்சி 2 ஆள் அனுப்பி உண்மையான பானை வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. பானை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. குழந்தை பார்த்துச்சு, பானை வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சு. இன்னென்ன வேணும் உனக்கு? எனக்கு யானை வேணும், எனக்கு யானை வேணும். யாரங்கே அப்படின்னாரு. 2 பேர் வந்தாங்க. யானை படத்தை போட்டு பெரிய படம், பெரிய ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி போட்டு யானை கொண்டாந்து காமிச்சாங்க. இந்த நீ கேட்ட யானை அப்படின்னா, எனக்கு இந்த யானையில் வேணாம், உண்மையான யானை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குது. உண்மையான யானை எங்கேயோ இருக்கும். மறுபடியும் 2 பேர் ஆள் அனுப்பிச்சு அந்த யானை பாகனோட கூப்பிட்டு யானை வந்து அழைச்சிட்டு உள்ளே வந்தாங்க. யானை வந்துச்சு. இப்போ குழந்தை கேட்டுச்சு. முதல்ல என்ன கேட்டுச்சு? பானை கேட்டுச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டுச்சு? யானை கேட்டுச்சு. 2 கொடுத்தாச்சு. இன்னும் அழுதுகிட்டே இருந்துச்சு. உனக்கு என்ன தான் வேணும்? ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டார். இல்லை, இந்த யானை தூக்கி பானைக்குள்ளே போடுங்க, இந்த யானை தூக்கி பானைக்குள்ளே போடுங்க அப்படின்னு. ராஜா கோவம் வந்துருச்சு. உனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? யானை சின்னது, யானை பெருசு, பானை சின்னது, இதுக்குள்ளே எப்படி உள்ள தூக்கி போட முடியும்? அதெல்லாம் முடியாது. நீங்கள் இந்த பானைக்குள்ளே தூக்கி யானையை போடுங்க அப்படி சொல்லிச்சு. ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. எடுத்தார் தடியை. நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தடியை எடுத்தார். அப்போ மந்திரி சொன்னார், ராஜா நான் மந்திரி, நீங்கள் ராஜா அப்படின்னாரு. அப்போ தான் ராஜாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓ, நான் வந்து இப்போ ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தடியை கீழே வச்சுட்டார். அப்போ தான் சொன்னார், பரவாயில்லையே, கெட்டிக்காரத்தனமாக உன்னுடைய பிரச்சனையை சொல்லி புரிய வச்சுட்டே, எனக்கு புரிய வச்சுட்டே அப்படின்னு சொன்னார். அதாவது சில நேரங்களில் மதிநுட்பத்தை பயன்படுத்தியும் ஒரு பொருளை விளக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆன்மீக வாழ்க்கையில். அனுபவங்கள் என்பது வேறு, வெறும் கல்வி அறிவு என்பது வேறு. கல்வி அறிவு என்பது அனுபவமாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய தவம் செய்ய வேண்டும். நிறைய தவம் என்றால் யாருக்கு எவ்வளோ முடியுமோ ஆன்மீக வாழ்க்கையில் தினசரி ஜப்பம், சிம்பிள். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இந்த கலியுகத்தில் எளிமையானது நமக்கு ஒரு பாதை காமிச்சிருக்காரு. இறைவனுடைய நாமத்தை சதா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எல்லா வேலையும் செய்யலாம், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் மனசு மட்டும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கார். அப்படி ஆன்மீக சாதனைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாகிய இறைவனை அடைய முடியும். ஸோ இன்றைக்கு உபதேசம் புத ஜனேகி வாதக பரித்யஜ்யதாம், அதாவது வணக்கத்திற்குரிய பெரியவர்களிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். அதாவது 24 உபதேசங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். 25வது உபதேசம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.